ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு பிஜேடி வேர்ல்ட் ஷோ. உலகத்தில் உள்ள மிகப்பெரிய பணக்காரங்களை நீங்கள் எடுத்தால் அவங்க ஒன்லி 1% தான் இருப்பாங்க. இந்த டோட்டல் பாப்புலேஷன்லேயே ஒரு 1% மக்கள் தான் இருப்பாங்க. ஸோ இந்த 1% மக்கள் எப்படி பணக்காரங்க ஆகுறாங்க, அவங்க எந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க, அவங்க திங்கிங் ப்ராசஸ், அவங்க என்ன திங்க் பண்ணதுனால பணக்காரங்க இந்த 1% கிளப்பில் இருக்காங்க, அதை பற்றி தான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இன்ஃபேக்ட் அவங்க திங்க் பண்ணுற மாதிரி யார் திங்க் பண்ணாலும் அவங்களாலே இந்த மாதிரி 1% கிளப்பில் மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆக முடியும். அதோட ஒரு 5 பாயிண்ட்ஸ், 5 மெத்தட்ஸ், இந்த மாதிரி தான் அவங்க திங்க் பண்ணுறாங்க, செயல்படுறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். நம்பர் 1, தே திங்க் பிக். கண்டிப்பாக அவங்க பெருசாக திங்க் பண்ணுறாங்க, பெரிய பணத்தை திங்க் பண்ணுறாங்க, பெரிய பொசிஷனை திங்க் பண்ணுறாங்க, பெரிய பிஸ்னஸை திங்க் பண்ணுறாங்க. எப்படியோ அவங்களோட திங்கிங் எப்போவுமே கிராண்டாக இருக்குது, பிக்காக இருக்குது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, பெருசாக திங்க் பண்ணால் மட்டும் போதாது, அதுக்கான ரிஸ்க் எடுக்க அவங்க தயாராக இருக்காங்க. யூஸ்வலி மிடில் கிளாஸ் பீப்புளும் புவர் பீப்புளும் சேஃபாக இருக்க ட்ரை பண்ணுவாங்க, சேஃப் டிசிஷன். ஆனால் ரிச் பீப்புள் அவங்க ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், ஆக்சுவலி அவங்க லாட்ரி எடுப்பாங்களா, ஓகே இரிடியத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி எந்த நான்சென்ஸும் அவங்க செய்ய மாட்டாங்க. அது யூஸ்வலி செய்வது நம்ம மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான். எத்தனை பேர் ஏமாந்துருக்காங்க அப்படின்னது உங்களுக்கு தெரியும். ஓகே, ராங் ப்ராமிஸில் விழுந்து போகுது. ரிச் பீப்புள், இந்த டாப் 1% ரிச் பீப்புள் இந்த மாதிரியான ஏமாத்துக்கு பின்னால் போக மாட்டாங்க. தே டேக் கால்குலேட்டட் ரிஸ்க். அந்த ரிஸ்க் எப்படி இருக்கும்னா, இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை செய்ய ரிஸ்க் எடுப்பாங்க. யூஸ்வலி நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் ஏதோ ப்ரூவன் பார்த்து தான் சூஸ் பண்ணுவோம். இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன், பயப்படுவோம், அது எப்படி இருக்குமோ, அதோட ரிசல்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு. ஆனால் இந்த டாப் 1% பீப்புள் நிறைய பேர் அவங்க இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, யாரும் செய்யாத ஒரு காரியம், ஓகே அது எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் அவங்களால அதில் ஒரு பாசிபிலிட்டியை கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கும், ஸ்மெல் பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ அவங்க பயப்படாமல் அதில் ஜம்ப் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு காரியம் நிறைய பேர் செய்த ஒரு காரியமாகவும் இருக்கலாம், ஓகே ஒரு ஆர்டினரி காரியமாக இருக்கலாம். ஆனால் மற்றவங்க பார்க்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த டாப் 1% பீப்புள் அவங்களால ஃபீல் பண்ண முடியும், அவங்களால கண்டுபிடிக்க முடியும். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அதில் பயப்படாமல் இறங்குவாங்க. ஸோ திஸ் இஸ் நம்பர் 1 பாயிண்ட். தே திங்க் பிக். ஓகே, பெருசாக திங்க் பண்ணுவாங்க. தே ஆர் ரெடி டு டேக் கால்குலேட்டட் ரிஸ்க். ஒரு பாயிண்ட் கூட இதில் ஆட் பண்ணலாம், இந்த பாயிண்டில் ஒரு டைமென்ஷன் கூட ஆட் பண்ணலாம். மற்றவங்களால் பார்க்கக்கூடாத ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த மக்களால் பார்க்க முடியும். ஓகே, நம்பர் 2 அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தில், ஃபிசிக்கல் எஃபர்ட்டில், இல்லைன்னா டைமில் கூடுதல் டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது எம்ப்ளாயாக இருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஓகே, கண்டிப்பாக இந்த டாப் 1% எம்ப்ளாயாகவே இருக்க மாட்டாங்க. இந்த டாப் 1%ல் மோஸ்ட்லி எம்ப்ளாயாக இருப்பது ரொம்ப கஷ்டம். மேபி 1 or 2% இருக்கலாம், சுந்தர் பிச்சை மாதிரி உள்ள ஆட்கள். இருந்தாலும் அவங்க எம்ப்ளாயாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு தனி இன்வெஸ்ட்மெண்ட் உண்டு. இப்போ ஆக்சுவலி டெக்னிக்கலி அவங்க எம்ப்ளாயி இல்லை, அவங்க வேர்த்தை ப்ரூவ் பண்ண பிறகு அவங்க அந்த கம்பெனியோட பார்ட்னர்ஷிப்பாகவே, ஷேர் ஹோல்டர்ஸாகவே மாறுவாங்க ஒரு ஸ்டேஜில். ஓகே, கடைசி வரைக்கும் எம்ப்ளாயாக இருந்து இந்த டாப் 1% ரிச்சாக இருப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாருக்குமே உள்ள டைம் தான் அவங்களுக்கு உண்டு, 24 hours டெய்லி.
எல்லாருக்குமே உள்ள ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து தான் அவங்களுக்கும் உண்டு, கூடுதல் ஸ்ட்ரென்த். ஓகே, மேக்ஸிமைஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே ஒரு மெஷின் மாதிரி உள்ள ஸ்ட்ரென்த் கிடைக்காது. ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி உள்ள பிரெயின் நம்மளால் ஒரு அளவுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம எஃபர்ட்டையும் நம்ம ஸ்ட்ரென்த்தையும் நம்ம டைமையும் யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணால் அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் உண்டு. தெர் இஸ் அ லிமிட்டேஷன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சிஸ்டம்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, லெவரேஜ் யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன சிஸ்டம் க்ரியேட் பண்ணுவது? சிஸ்டம்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ்ன்னா அது ஒரு சிஸ்டம். பிஸ்னஸ்னாலே அது ஒரு சிஸ்டம் தான். நான் முன்னால் ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன ஸ்டோரி. ஆக்சுவலி சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் ஒருக்கா கூட ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு வில்லேஜில் 2 பீப்புள் இருக்காங்க. அந்த வில்லேஜில் தண்ணி தட்டுப்பாடு இருக்குது. 2 பேருமே ஒரு பெரிய ஏரியில் போய் தண்ணி கோரி கொண்டு வந்து மக்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஒரு குடம் தண்ணிக்கு ₹1 சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு டிமாண்ட் கூடுது. டெய்லி ₹10 ஏர்ன் பண்ணுறவங்க ₹100 ஏர்ன் பண்ணுறாங்க, ₹1000 ஏர்ன் பண்ணுறாங்க. ஆனால் அதோட ஒரு லிமிட்டேஷன் வருது. ₹1000 மேலே ஏர்ன் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களால அவ்வளோதான் முடியும், அவ்வளோ ஃபிசிக்கல் எஃபர்ட் தான் உண்டு, அவ்வளோ டைம் தான் உண்டு. 1000 குடம் தண்ணி தான் கோர முடியும். ஸோ ஒரு ஆள் என்ன திங்க் பண்ணுறாரு, இந்த 1000 குடம் போதும், எனக்கு ₹1000 கிடைக்குது, என்னால் நல்லபடியாக வாழ முடியும், அப்படி திங்க் பண்ணுறாரு. அவர் திரும்ப திரும்ப 1000 குடம் தண்ணி கொடுத்துட்ருக்காரு. இன்னொரு ஆள் என்ன பண்ணுறாரு, இவர் இதுவரைக்கும் ஏர்ன் பண்ண மணியில் சேவ் பண்ண அவர் சேர்த்து வைத்த பணத்தை எடுத்து ஒரு கிணறு தோன்றுறாரு ஒரு இடத்துல. அதில் ஒரு மோட்டார் வைக்கிறாரு. அந்த மோட்டாரில் இருந்து பைப் கனெக்ஷன் எடுத்து எல்லா வீடுகளுக்கும் கொடுக்குறாரு. ஆக்சுவலி அதை அவர் பண்ணும்போது மற்ற ஆளுக்கிட்ட கேட்குறாரு, நீ இதில் ஜாயின் பண்ணுறியான்னு. அவர் அதை விரும்பலை. எல்லா வீட்டுக்கும் பைப் கனெக்ஷன் கொடுத்து, ஸோ இந்த ₹1 சார்ஜை 50 பைசா மாற்றுறாரு. நம்பர் 1. நம்பர் 2, 1000 வீடை 10,000 வீடுக்கு கனெக்ஷன் கொடுக்குறாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா, அவருக்கு இனிமேல் தண்ணி கோர வேண்டிய அவசியம் இல்லை, ஃபிசிக்கல் எஃபர்ட் இல்லை, டைம் ஒரு லிமிட்டேஷன் இல்லை. டெய்லி போய் காலமாக போய் பட்டன் போடுறாரு, எல்லா வீட்டுக்கும் தண்ணி போகுது. ஓகே, 50 பைசா வச்சு 10,000 வீட்டுக்கு ₹5000 ஏர்ன் பண்ணுறாரு. அவருக்கு நீ எவ்வளோ வீடு வேணாலும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நோ எஃபர்ட், டைம் சேவ் ஆகுது, எஃபர்ட் சேவ் ஆகுது, இன்கம் மல்டிப்ளை ஆகுது. இதுதான் பில்டிங் ஏ சிஸ்டம். ஸோ இதுதான் பிஸ்னஸில் நடக்குது. ஆக்சுவலி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறீங்க, ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்க, நீங்கள் மட்டுமா கொடுத்துட்டு இருந்தால் அதுக்கு லிமிட்டேஷன் உண்டு. மாதம் 25,000 தான் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நீங்கள் செய்யக்கூடிய ஒர்க்கை எம்ப்ளாயீஸ் ஹையர் பண்ணி நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது, நீங்கள் கொடுத்த சர்வீஸை 100 பேரை ஹையர் பண்ணி 100 மடங்காக பெருக்கும்போது, நீங்கள் சேலரி கொடுத்தாலும், ரெண்ட் கொடுத்தாலும், கரண்ட் பில்லு கட்டினாலும், அதை தாண்டி ஒரு 20% மணி உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் 25,000 ஏர்ன் பண்ணியிருந்த ஆள் ஒரு நபர்கிட்ட 20%, 25,000க்கு 25% 5,000, 5,000 into 100. ஓகே, நீங்களே கால்குலேட் பண்ணுங்கள், அவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும். சிஸ்டமேட்டிக்காக ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் மாடலை கண்டுபிடித்து பண்ணும்போது, இதுதான் சிஸ்டம்னு சொல்லுவோம். இதுதான் ஒரு லெவரேஜ். ஓகே, லெவரேஜ் இது ஒரு நம்புகோல். லெவரேஜ் என்ன? நம்புகோல். ஒரு பெரிய பாறையை கையினால் உருட்டுனா உருளாது, ஒரு நம்புகோல் யூஸ் பண்ணி அடியில் ஒரு கல் வச்சு உருட்டுனா உருளும். ஸோ அதுபோல் நீங்கள் சின்ன சின்ன சிஸ்டம்ஸ் க்ரியேட் பண்ணும்போது, நீங்கள் தனியாக ஏர்ன் பண்ணுவதை விட இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கூடுதல் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ இந்த 1% மில்லியனர்ஸ் எப்போவுமே சிஸ்டம்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, லெவரேஜ் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்க ஒரு பிஸ்னஸில் என்ன நடக்குன்னா, அடுத்த மக்களோட எஃபர்ட்டை லெவரேஜாக யூஸ் பண்ணுறாங்க.
இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன நடக்குதுன்னா உங்கள் பணத்தை நீங்கள் லெவரேஜாக யூஸ் பண்ணுறீங்க. ஸோ மெனி வேஸ் யூ கேன் யூஸ் லெவரேஜ் அண்ட் சிஸ்டம்ஸ். வாழ்க்கையில் இப்போவும் பணத்துக்காக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களால் செல்வந்தராக முடியலையா? எவ்வளோ ட்ரை பண்ணியும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியலையா? நம்ம எல்லாருக்குமே, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்குமே வெற்றிகரமான செல்வ செழிப்பு மிக்க வாழ்க்கை அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம், அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய யூனிவர்சல் சீக்ரெட்ஸ் நமக்கு யாராலையும் படிப்பிக்கப்படலை. ஸோ அதனால என்னோட வாழ்க்கையில் என்னோட லைஃப் லெசன்ல இருந்து, ஆயிரக்கணக்கான புக்ஸ்ல இருந்து, நிறைய பெரிய கோச்சஸ்கிட்ட இருந்து நான் லேர்ன் பண்ண எசன்ஸ் கம்ப்ளீட்டாக எடுத்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கான ஒரு புக், வழிகாட்டி புக், உங்கள் லைஃப் மேனுவல் ப்ளஸ் 25+ வீடியோஸ், என்னோட டீச்சிங் வீடியோஸ், லைஃப் டைம் ஆக்சசிபிலிட்டியோட எப்போ வேணாலும் உங்களுக்கு வாட்ச் பண்ணக்கூடிய விதத்தில் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் ஒரு கோல்டு கிளப் மெம்பராக மாறுவீங்க. எப்பெல்லாம் தேவையோ உங்களுக்கான கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதோட ஃபீ டீட்டெயில்ஸ் தெரியணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இது உங்கள் வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ நீங்கள் வீடியோக்குள்ளால போகலாம். நம்பர் 3 வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஒரு ஸ்கூல் ஆஃப் ஹார்ட் நாக்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் பார்ப்பேன். அது ஒரு வேர்ல்டில் உள்ள பில்லியனர்ஸை மீட் பண்ணி இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஒரு சேனல். வெரி வெரி இன்ஸ்பைரிங் சேனல். அதில் நிறைய பேர், நிறைய மில்லியனர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு காரியம், எப்படி நீங்கள் மில்லியனர் ஆனீங்க, அவங்க சொல்லக்கூடிய காரியம், என்னோட நெட்வொர்க், என்னோட கான்டாக்ட்ஸ், ஹை லெவல் கான்டாக்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த உலகத்தில் நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் சர்வீஸ் செல் பண்ணணும்னா, ப்ராடக்ட் செல் பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும்னா, எது ஆனாலும் எல்லாமே ஏதோ ஆட்கள் மூலமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அட்லீஸ்ட் உங்களை இன்டர்வியூ பண்ணுறவர் ஒரு மனுஷன், ஓகே, உங்கள் ஹெச்ஆர் ஒரு மனுஷன், உங்களுக்கு பிஸ்னஸ் தரக்கூடிய ஒரு மனுஷன், உங்கள் ப்ராடக்ட் வாங்கக்கூடிய ஒரு கஸ்டமர். ஸோ நெட்வொர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்குது? அதாவது இப்படி சொல்லுவாங்க, எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா புதிய ஆட்கள்கிட்ட பழகுவாங்க. நீங்கள் போகக்கூடிய இடத்துல, மீட்டிங் அட்டென்ட் பண்ணக்கூடிய இடத்துல புதிய ஆட்கள்கிட்ட, அது யாராக இருந்தாலும் பழகுங்க, பழக தொடங்குங்க. எந்த ஆளுக்கிட்ட எந்த ஆள் எந்த மாதிரியான லீடு உங்களுக்கு கொண்டு வந்து தருவாருன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. 1000 பேர்கிட்ட பழகுனீங்கன்னா ஒருவேளை 200 சின்ன சின்ன லீட்ஸ் வரலாம், இல்லைன்னா ஒரு மெகா லீடு வரலாம். பிஸ்னஸ் லீடு we don't know. ஸோ நெட்வொர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எங்கே போனாலும் என்ன செய்தாலும் புதிய ஆட்கள்கிட்ட மிங்கிள் பண்ணுங்கள், கான்டாக்டை, ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள். பாசிட்டிவ் ப்ரொடக்டிவ் பீப்புள்கிட்ட, புதிய ஆள்கள்கிட்ட நீங்கள் மிங்கிள் பண்ணும்போது அது நெகட்டிவ் பீப்புளாக இருந்தால், எனர்ஜியை ட்ரைன் பண்ணக்கூடிய பீப்புளாக இருந்தால் நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். ஓகே. நம்பர் 4 ரிச் பீப்புள் அவங்கள கரெக்டான இடத்துல பொசிஷன் பண்ணுவாங்க. பிஸ்னஸில் நம்ம பொசிஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செய்வது முக்கியம் இல்லை, அதை கரெக்டான இடத்துல பொசிஷன் பண்ணணும். அதுக்கான மார்க்கெட் எங்கே இருக்குது அந்த இடத்துல பொசிஷன் பண்ணணும். நம்பர் 1, எங்கே மார்க்கெட் இருக்கோ அங்கே, எங்கே அது வாங்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களோ அந்த இடத்துல அதை பொசிஷன் பண்ணணும். தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கான இடத்துல, அவங்களுக்கான விதத்தில் அதை பொசிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, யார் வாங்குறாங்களோ, உங்கள் கஸ்டமர்ஸ் ஆக்சுவலி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுன்னா உங்கள் ப்ராடக்ட் ஸ்கூலுக்கு முன்னால் தான் இருக்கணும். அவங்க போகிற இடத்துல, இல்லைன்னா அவங்க ஆன்லைனில் பார்க்கக்கூடிய இடத்துல தான் இருக்கணும். நீங்கள் அங்கே தான் அட்வர்டைஸ் பண்ணணும், பப்ளிசிட்டி கொடுக்கணும். ராங்கான இடத்துல பப்ளிசிட்டி கொடுத்தா நோ யூஸ் அட் ஆல். ராங்கான இடத்துல கடை வச்சா, டாஸ்மார்க்குக்கு முன்னால் நீங்கள் ஸ்டேஷ்னரி கடை வச்சா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கடை வச்சா, இட்ஸ் எ ஃபெயில்யூர். அதுபோல் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம
நம்மளை கரெக்டான இடத்துல பொசிஷன் பண்ணணும். நீங்கள் ரிச் ஆகணும், சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆகணும்னா நீங்கள் ரிச் பீப்புள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். ஆக்சுவலி அதாவது நீங்கள் ஒருவேளை கேட்பீங்க, நான் ரிச் மாதிரி ஆக்ட் பண்ணணுமா, எக்ஸ்பென்சிவான கார் யூஸ் பண்ணணுமா, பைக், இட்ஸ் நாட் லைக் தட். ஆனால் ரிச் பீப்புள் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க கூட மிங்கிள் பண்ணணும். நீங்கள் அவங்கள மாதிரி செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள மாதிரி காட்டிக்கொள்ள மற்ற மக்கள்கிட்ட காட்டிக்கொள்வது அல்ல. அதில் உள்ள சூட்சுமம் என்னென்னா, அவங்க கூட மிங்கிள் பண்ணும்போது அவங்கக்கிட்ட நிறைய காரியங்கள் லேர்ன் பண்ண முடியும். அவங்களோட ஹை எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஒரு இடத்துல போகும்போது முன்னால் இருக்கணும். ரிச் பீப்புள் இருக்கக்கூடிய இடத்துல இருங்க. நீங்கள் என்னவா மாறணுமோ அந்த இடத்துல இருங்க. அப்போ தான் அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும், அந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்கும், அந்த லேர்னிங் உங்களுக்கு கிடைக்கும். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நிறைய ரிச் பீப்புள் சொல்லியிருக்காங்க, நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னால் அந்த ரிச் பீப்புள் இருக்கக்கூடிய இடத்துல மணிக்கூறு கணக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன், அவங்கள வாட்ச் பண்ணுவேன், லேர்ன் பண்ணுவேன், அவங்க பிஹேவியரை நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு. லாஸ்ட் ஒன், நம்பர் 5. ஓகே, உங்கள் பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ரிச் பீப்புள் எப்போவுமே பணத்தை லயபிலிட்டியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, எப்போவுமே வேல்யூவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களோட திங்கிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை பார்ப்பீங்க, ரிச் பீப்புள் ஒருவேளை நிறைய கார் வச்சுருப்பாங்க, யூஸ்டு கார் நிறைய வச்சுருப்பாங்க. நீங்கள் டீப்பாக திங்க் பண்ணி பார்க்கும்போது தான் அது ஒரு லயபிலிட்டி இல்லை, அது ஒரு அசெட் அப்படின்னு உங்களுக்கு புரியும். நம்பர் 1, அது அவங்கள பொசிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய லெவல், ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய கான்ட்ராக்டர்ஸ் ஃபார்ச்சுனர் வச்சுருப்பாங்க, பெரிய கார் வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு ஹியூஜ் பிஸ்னஸ் கிடைக்கும். அது ஒரு தூண்டில் தான். 50 லட்சம் யூஸ் பண்ணி ஒரு கார் வச்சுருக்காங்கன்னா அவங்க 5 கோடிக்கான 10 கோடிக்கான பிஸ்னஸை அட்ராக்ட் பண்ண வச்சுருக்காங்க. அவங்க நான் பெரிய பிஸ்னஸ்மேன்னு காட்ட அல்ல. யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அது ஒரு அசெட், அவங்களுக்கு அது ஒரு அசெட். அவங்க அந்த காரில் போய் இறங்கும்போது ஹியூஜ் பிஸ்னஸை அதை அட்ராக்ட் பண்ணுது அந்த கார். ஓகே, ஸோ ரீசன்ட்லி ஒரு வீடியோ பார்த்தேன். ஆக்சுவலி சந்தோஷ் ஜார்ஜ் புலங்கரையோட வீடியோன்னு நினைக்கிறேன், மலையாளத்தில். அவர் என்ன சொன்னாருன்னா, கல்ஃபில், அதுவும் பைஜுவன் நாயர் அவரோட வீடியோன்னு நினைக்கிறேன், மலையாளம் யூடியூப் வீடியோ. அவர் கல்ஃபில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார், ஒரு பிக் பிஸ்னஸ் பர்சனை இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது அந்த ஆஃபீஸில் உள்ள எம்ப்ளாயி வந்து சொன்னார், கீழே ஒரு ஆள் வந்திருக்கு உங்களை பார்க்க. ஓகே, அப்போ அவர் கேட்ட கொஸ்டின், அவர் என்ன காரில் வந்திருக்காரு? அப்போ ஒரு கார் சொன்னார். இந்த கார் கேட்ட உடனே சரி, அப்போ அவங்க வெயிட் பண்ணட்டும், நான் இது முடிஞ்சு பார்க்குறேன். அப்போ இவர் கேட்டார் அவர்கிட்ட, எதுக்காக கார் கேட்டீங்க? ஏன்னா அந்த கார் வச்சு தான் வந்திருக்க ஆளோட வேர்த், கிளையண்டோட வேர்த் எவ்வளோன்னு தீர்மானிக்கிறாரு. ஸோ பெரிய வேர்த் உள்ள ஆளுன்னா உடனே அவங்கள இன்வைட் பண்ணணும், இல்லைன்னா அவங்கள வெயிட் பண்ண வைக்கலாம். ஸோ தேட் இஸ் த திங்கிங். ஆக்சுவலி ரிச் பீப்புள் அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க. அவங்க வெல்த்தை ஷோகேஸ் பண்ணவோ காட்டவோ திங்க் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு லக்ஸுரியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுனா கூட அது ஒரு லயபிலிட்டியாக இருக்காது, அது ஒரு அசெட்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த லக்ஸுரி கூடுதல் வெல்த்தை, இன்கம்மை ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒன்றா தான் இருக்கும். ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் என்ன வாங்கினாலும், ஒரு வாட்ச் வாங்கினாலும் அது ஃபேஷனபுளாக இருக்கிறத விட அது வேல்யூபிளாக இருக்கா, அதோட வேல்யூ அது கேரி பண்ணுமா? நான் 10,000 ரூபாய்க்கு இன்றைக்கி வாங்கினது 5 வருஷம் கழிஞ்சாலும் 20,000 ரூபாய்க்கு விற்குமா? இந்த கார் வேல்யூ கேரி பண்ணுமா? அதுக்கு ஒரு லாங் லாஸ்டிங் வேல்யூ க்ரியேட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கா? ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அதுபோல் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கண்டிப்பாக பதிவிடுங்க. Till we meet in the next video, wish you all the best.